لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزفة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب إذا لم يتم السجود. சஜிதாவை நிறைவாக செய்யாத போது, இதாலம் யுத்திம்ம சுஜூத், சஜிதாவை நிறைவாக செய்யாத போது சட்டம் என்ன? அரக்குற சஜிதா. பிஹி قال حدثنا سلط بن محمد قال حدثنا مهدي عن واصل عن أبي وائل عن حذيفة أنه رأى رجلا لا يتم ركوعه ولا سجوده. அவர்கள் பார்த்தார்கள் ஒரு மனிதரை ருக்குவையும் சரியாக செய்யல, சஜிதாவையும் சரியாக செய்யல. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்தார். பலம்மா கலா சலாத்தஹு, தொழுகையை தொழுது முடித்த போது, காலரஹு ஹுதைஃபா, அந்த மனிதரை பார்த்து ஹுதைஃபா சொன்னாங்க, மா சல்லைத்த, மா சல்லைத்த, நீ சரியா தொழுவல, நீ தொழுவல. சில பேர் இதுக்கு நீ தொழுவலைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இமாம் சொல்லுவாங்க, நீ சரியா தொழுவல. கால அந்த அபுவாயில் சொல்றாங்க, வாசிபுஹு, ஹுதைஃபா இப்படி சொன்னதாக நினைக்கிறேன். கால கால அபுவாயில் சொல்றாங்க, வாசிபுஹு கால, ஹுதைஃபா இப்படி சொன்னதான் நினைக்கிறேன். லவ் முத்த முத்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி. நீ இப்படியே மௌத்தா போனேன்டா, நபியுடைய வழிமுறை அல்லாததின் மீது தான் மௌத்தா போகவே. ஒழுங்குபடுத்திக்கோ. தொழுகையை மீட்டுறது வாஜிப். தொழுகையை மீட்டு சஜிதா சரியான முறையில் தொழுவலைண்டா தொழுகையை யாதத்து வாஜிப். யார் சஜிதாவில் துமனீனத் ஃபரதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க புதுசாக தொழுதுக்கோம்பாங்க. நம்முடைய மதுஹபில் தொழுகை அரைக்குறையாக கூடிடும், நுக்சான் ஏற்பட்டுடும். எனவே அமைதி இல்லை சஜிதாவில், ருக்கு இல்லை சஜிதாவில், குருவி குத்துற மாதிரி காக்கா குத்துற மாதிரி தொழுதா தொழுகையை யாதத் வாஜிப். இதுதான் வித்தியாசம். ஷாஹி மதுஹபில் தொழுகையை திருப்பணும் புதுசா, அது ஃபரல். ஏன் தொழுகையே இல்லை. நம்முடைய இமாம் சொன்னாங்க, தொழுகை சரியில்லை, குறைவுள்ள தொழுகையாக இருக்குது. குறைவுள்ள தொழுகையை மீட்டுறது வாஜிப். எப்படி தொழுகைக்கு சத்ருல் அவ்ரத்து வாஜிபோ, அது இல்லைன்னு சொன்னால் தொழுகை தவறி போயிடுமோ,
அதே மாதிரி மற்ற உறுப்புகளையும் மறைக்கிறது வாஜிப் இல்லைன்றாலும் அது விரும்பத்தக்கது. இதே மாதிரி தொழுகையிலே ருக்கு சஜிதா தொழுகையின் ருக்குன் அது தவறி போவதனாலே தொழுகையே தவறி போயிடும். எனவே சஜிதாவை கரெக்டாக செய்யணும். சஜிதா சரியாக அமையணும்டா 2 ஷர்ட். வதஉல் ஜபஹத்தி அலல் அர்த் சொல்லு. வதஉல் ஜபஹத்தி பூமியில் தரையில் நெட்டி வைக்கணும். இது ஒரு முக்கியமான ஷர்ட். 2வது முக்கியமான ஷர்த்து கால் பாதம் பூமியில் படணும். தரையில் தலையை வச்சாச்சு, கால் பாதம் தூக்கிட்டு இருக்கு, பூமியில் படலை, தொழுகக்கூடாது. நிறைய பேருக்கு இதில் கவனம் இருக்காது. சஜிதாக்கு போயிருக்கும்போது காலை தூக்கிக்கிறாங்க. எனவே இந்த 2 சட்டம் முக்கியமானது. நெற்றி தரையில் படணும், பாதம் தரையில் படணும். பாபுன் யுபதி லபுஐஹி வ யுஜாஃபி ஜன்பைஹி ஃபி சுஜூத். இதெல்லாம் சஜிதா செய்வதற்கு உண்டான ஆதாபுகள். கரெக்டாக இருக்கணும். தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கிறது கட்டாயம்னு சொன்னாலும் அதுக்கு மேலேயும் கீழையும் மறைக்கிறது எப்படி விரும்பத்தக்க செயலோ அதே மாதிரி சஜிதாவில் நெற்றியே தரையில் படணும், பாதம் பூமியில் படணும். அது கட்டாயம். அது இல்லைன்னா சஜிதா உண்டாகாது. அதுக்கு மேலேயும் சில முஸ்தஹப்பாத்துகள் இருக்கின்றன. யுபதி லப் ஐஹி இஜாஃபி ஜன்பைஹி, தன்னுடைய தோள்புஜத்தை வெளியே காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும். அவனுடைய 2 பக்கத்தையும் விழாவோடு சேர்க்காம இடைவெளி விட்டு வைக்கணும். ஜாஃபா யுஜாஃபி. ஜன்பு ஜன்பு, இது ஒரு ஜன்பு, இது ஒரு ஜன்பு. இந்த ஜன்புல இப்படி ஒட்டிருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி ஜன்பை விட்டு ஒட்டி இல்லாமல் வெளியே வந்துட்டாவே இந்த யுபதி லப் ஐஹி இது பூரா வெளியே தெரியும். யுபதி லப் ஐஹி யுஜாஃபி ஜன்பைஹி ஃபி சுஜூத். சஜிதா செய்யும்போது விழாவோடு சேர்க்காமல் தன்னுடைய 2 கையையும் விழாவோடு சேர்க்காமல் ஜன்போடு சேர்க்காமல் இடைவெளி விட்டு வைக்கணும். حدثنا يحيى بن بكير قال حدثنا يحيى بن بكير قال حدثني بكر بن مضر عن جعفر بن هرمز عن عبد الله بن مالك ابن بحينة أن النبي صلى الله عليه وسلم كان إذا صلى فرج بين يدي. நபி அவர்கள் தொழுதால் தங்களுடைய 2 கைகளுக்கு மத்தியில் இடைவெளியை உண்டாக்குவான், விழாவோட ஜன்போட சேர்க்காம. எந்த அளவுக்குண்டா எபுதுவ பயாது இபுத்தை, தன்னுடைய 2 கம்கட்டுடைய அந்த வெண்மை வெளியே தருகின்ற அளவுக்கு. وقال الليث حدثني جعفر بن ربيعة نحوه. இந்த பாபுக்கு தலைப்புக்கு கான இதா சல்லா ஃபர்ரஜ.
இங்கே சல்லாவுக்கு அர்த்தம் சஜத. சல்லான்னா சஜதா செய்தான்னு அர்த்தம். குள்ள சொல்லி ஜுசுவன் ஆடுறதுன்னு இருக்கு, தெரியும் தானே? குள்ள சொல்லி இங்கே சல்லா என்று பொதுவாக பூரா தொழுகையனுக்கு உண்டானதான் சல்லா இருந்தால் கூட இதா சல்லா இதா சஜத. இதா சல்லாவுக்கு பொருள் என்ன? இந்த அப்துல்லா இப்னு மாலிக்கு பின்னால் இப்னுல அலிஃப் வந்திருக்கு. இடையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அலிஃப்லாம் இருக்காது. அப்துல்லா இப்னு மாலிக்கில் அலிஃப் இருக்குதா? இல்லை. இப்னு புஹைனாவில் இருக்குது. ஏன் அந்த இப்னுல இல்லை, இந்த இப்னுல இருக்குது? ஆக இப்படி வாசிக்கணுமா? அப்துல்லா இப்னு மாலிக்கின் இப்னு புஹைனா. இந்த இப்னு என்பது மாலிக்குக்கு சிஃபத்தாக இருந்தால் அலிஃப் இருக்காது. எப்படி அந்த மாலிக்குக்கு முன்னால் இருக்கிற இப்னு அப்துல்லாவுக்கு சிஃபத்தாக இருக்கிறதுனால அலிஃப் இல்லை. இந்த இப்னு மாலிக்குக்கு சிஃபத்தல்ல. நீ நினச்சிக்கிட்டாதே புஹைனாவுடைய மகன் மாலிக்குடைய மகன் அப்துல்லான்னு கணக்கு போடுறாதே. அப்துல்லா அத்தா மாலிக்கு, மாலிக் அத்தா புஹைனா, அப்படி அல்ல. இந்த அப்துல்லா தான் மாலிக்குடைய மகனும், இதே அப்துல்லா தான் புஹைனாவுடைய மகனும். மாலிக் என்பது அத்தா பேர், புஹைனா என்பது அம்மா பேர். இந்த இடத்துல அம்மாவையும் குறிப்பிட்டு மாலிக்குடைய மகன் அப்துல்லா, புஹைனாவுடைய மகன். இப்போ அப்துல்லாவை அம்மாவோடையும் சேர்த்துருக்குறாங்க, அத்தாவோடையும் சேர்த்துருக்குறாங்க. ஆக எங்கள் கவனம் சேவை, இப்னு என்பது மாலிக்குக்கு சிஃபத் அல்ல. புஹைனாவுடைய மகனான மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே சொல்லணும் மாலிக்குடைய மகனான அப்துல்லா. அதே சிஃபத்து தான் புஹைனாவுடைய மகனான அப்துல்லா. அத்தாவுடைய பேரை மட்டும் சொல்லுவாங்க சில இடங்களில். இந்த இடத்துல அம்மாவுடைய பேரையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் தனி ஒரு சிறப்பு இருக்கும். அப்துல்லாவுக்கு 2 மனைவி இருக்கணும். வேற மனைவியின் மூலமாக பிறந்தவர் அல்ல, இவர் புஹைனா மனைவியின் மூலமாக பிறந்தவர் என்பதற்காக இந்த அடிப்படையை பயன்படுத்தியிருப்பாங்க. இருந்தால் கூட இந்த பாடம் சிஃபத்து ஸலாத்தில் வரணும். இந்த 2 ஹதீஸும் பாபுன் இதாலம் யுத்திம்மு சுஜூத என்பது யுபுதி லபு ஐஹின்னு சொல்லி எப்படி தொழுணுங்கிறத. ஆனால் இந்த இடத்துல இங்கே வந்திருக்குது சொல்கிறாங்க. உண்மையிலே இது வேறு இடத்துல வரணும், பின்னால் தான் வரணும். ஆனால் இங்கே யாரோ ஒரு நாசிக் எடுத்து எழுதுகிறவர் ஜாயின் பண்ணிட்டாரு இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க. நம்ம சிஃபத்து ஸலாத்தை படிச்சுட்டு இருக்கிறோம்பா. தொழுகையுடைய சஜிதா எப்படி இருக்கணுங்கிறது அது தனி பாடம் வரும் அடுத்து. அங்கே தான் இதை கொண்டு வந்திருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த கிதாபாக இருந்தாலும் பிஸ்மில்லா போடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஒரு கிதாபெலாம் இல்லை. இங்கேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டிருக்கிறான். அப்போ இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குகிறது. பாபு ஃபதுலி இஸ்திக்பாலில் கிப்லா அஸ்தக்பிலு பி அத்ராஃபி ரிஜ்லை அல் கிப்லா. உலகத்தில் உண்டான எல்லா முஸ்லிம்களையும் ஒன்றுபடுத்தக்கூடியது இது. இந்தியா முஸ்லீம்கள், பாகிஸ்தான் முஸ்லீம்கள், அமெரிக்கா முஸ்லீம்கள், பிரான்ஸ் முஸ்லீம்கள் எங்கே போய் பாரு அவங்க எல்லாத்தையும் எங்கே தொழுவாங்க? காபாவை முன்னோக்கி தான் தொழுவாங்க. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் ஒரே செயல் கிப்லாவை முன்னோக்குதல் இருக்கு. இத்திஹாது காமிக்குது.
இஸ்லாமிய மக்கள் உலக அளவில் ஒன்றுபட்டிருக்கிறாங்க, செயல்படுறதில்லை. பாபு ஃபதுல் இஸ்திக்பாலில் கிபுலா, கிபுலாவை முன்னோக்குதலுடைய சிறப்பை பற்றி பேசும் பாடம். எஸ்தக்பிலு பி அத்ராஃபி ரிஜ்லைஹி கிபுலா, அவனுடைய 2 காலுடைய ஓரத்தை கொண்டும் விரல்களை கொண்டும் கிபுலாவை முன்னோக்கும். இதை முகத்தை முன்னோக்கினா போதும் வச்சுக்காதே, உன்னுடைய உடல் உறுப்பு எல்லாமே கிபுலாவை முன்னோக்கணும். சஜிதாவில் இருக்கிற காலை பூமியில் வச்சிருக்கிற, பூமியில் படக்கூடிய அந்த விரல் இருக்கிறத நட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வளைஞ்சி இருக்கணும் கிபுலாவின் பக்கம். தி அத்ராஃபி ரிஜ்லைஹில் கிபுலா, அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது கிபுலாவை முன்னோக்குவது. சஜிதாவில் கை இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர், இப்படி இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை இருக்கக்கூடாது, கிபுலாவை முன்னோக்கி இருக்கணும். به قال حدثنا عمرو بن عباس قال حدثنا ابن مهدي قال حدثنا منصور بن سعد عن ميمون بن سياح عن انس بن مالك قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم. நம்முடைய தொழுகையை யார் தொழுவாரோ, நம்முடைய கிபிலாவை யார் முன்னோக்குவாரோ, நாம் அறுத்த ஆடு மாடு ஒட்டகங்களை யார் சாப்பிடுவாரோ, ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர் முஸ்லீம். 3 விஷயத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படையாக அந்தரங்க பிரச்சனை இல்லாமல் வெளிப்படையாக முஸ்லீம் என்று சொல்லணும்னா தொழுகிறானா, கிபிலாவை முன்னோக்குறானா, நான் பிஸ்மில்லா சொல்லி அறுத்த ஆடு மாடு ஒட்டங்களை சாப்பிட்றானா, சாப்பிட்டா முஸ்லீம். லஹு திம்மத்துல்லா திம்மத்து ரசூலி, அவனுக்கு அல்லாஹுடைய பொறுப்பும் இருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய பொறுப்பும் இருக்கிறது. இப்படி சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துடுறாங்க, நபியுடைய பொறுப்பில் வந்துடுறாங்க. வலா துக்ஃபிருல்லாஹ ஃபீ திம்மதி, பொறுப்பு விஷயத்தில் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை முறித்து விடாதீர்கள். நீ ஏமாத்தக்கார முஸ்லீம்டா, உன்னை முஸ்லீம் நம்ப முடியாது, உயிருக்கு பயந்துக்கிட்டு நீ தொழு வர பள்ளியாசலுக்கு, ஊருக்கு பயந்துக்கிட்டு கிபிலா முன்னோக்கிற அப்படிலாம் சொல்லி அவனை கொலை செய்ய முடியாது. நல்ல முஸ்லீமுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ அதே மாதிரி அவன் சொல்லிட்டான்டா, உள்ளால் இருக்கிறதோ இல்லையோ நம்ம அதெல்லாம் நோண்டி பார்க்க தேவையில்லை. அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, அல்லாஹ் இடத்துடைய பொறுப்பு இருக்குது. அவன் மேலே கை வச்சா அல்லாஹ் இடத்தில் செஞ்ச ஒப்பந்தத்தை முறித்து விட்டதாக ஆகிவிடும். ரொம்ப கண்டிஷன் படிச்சுட்டான். லாஹிர பாரு, கல்பை பார்க்காத, உனக்கெல்லாம் கல்பெல்லாம் பார்க்க தெரியாது, அதெல்லாம் ஏன் வேலையில் விட்டுரு. செத்து போகிற வரைக்கும் அப்படியே ஏமாற்றி முஸ்லீமுன்னு ஏமாற்றி வந்துட்டான்னு சொன்னால் நான் குரல் வலையை பிடிச்சிடுவேன், அவனுமையான முஸ்லீமா பொய்யான முஸ்லீமான்னு சொல்லி. நீ எப்படி தான் பார்க்கணும், அவனை முஸ்லீம் தான் பார்க்கணும். قال حدثنا نعيم قال حدثنا ابن المبارك عن حميد الطويل عن انس بن مالك قال قال رسول الله صلى الله عليه وسلم, நபி சொன்னதாக அனஸ் சொல்றாங்க, உமிர்து அன் உகாத்தில நாஸ், நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் மக்களிடம் போரிட வேண்டும் என்று, அத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கின்ற வரைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா போர் ஸ்டாப், தூக்கணும் வாழை கத்திய கீழே போட்டணும். வைதா காலூஹா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி வசல்லோ சலாத்தனா, நம்முடைய தொழுகையை தொழுதால்,
வஸ்தக்பலு கிபுலதனா, நம்முடைய கிபுலாவை முன்னோக்கினால், வாக்கலு தபிஹத்தனா, நாம் அறுத்த பொருளை சாப்பிட்டால், ஃபகத் ஹருமத் அலைனா திமாஉஹும் வ அம்வாலுஹும் இல்லா பிஹக்கிஹா வ ஹிசாபுஹும் அலல்லாஹ். அவர்களுடைய இரத்தம் நமக்கு ஹராம், அவர்களுடைய பொருட்கள் நமக்கு ஹராம். ரத்தத்தை ஓட்டக்கூடாது, பொருளை பறிக்கக்கூடாது. இல்லா பிஹக்கிஹா, ஆனால் முஸ்லீமாக தொழுது கிழுது கொல்லப்படுகின்ற அளவுக்கு தப்பு செஞ்சிட்டா அப்போ வேற சட்டம். உபச்சாரம் செஞ்சிட்டான், திருடிட்டான், இல்லா பிஹக்கிஹா, தக்க காரணமின்றின்னு சொல்லலாம் தமிழில். தக்க என் முஸ்லீம்களையும் கொல்றதுக்கு, முஸ்லீம்களையும் வெட்டுறதுக்கெலாம் சில சட்டங்கள் ஹத்துகள்லாம் இருக்குதா இல்லையா? ஹிசாபுகும் அலல்லாஹ் இங்கே சொல்லிட்டான் அல்லா தாலா. அது உண்மையா பொய்யா நான் பார்த்துக்கிறேன்ட்டான். நீ என்னத்தை பாரு, நீ என்னத்தில் பார்க்கணும்? லாஹிரை பாரு, சொல்ல பாரு, செயலை பாரு. அவர்களுடைய கணக்கு அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. وقال علي بن عبد الله قال حدثنا خالد بن حارث قال حدثنا حميد قال سأل மைமூன் بن சியாஹ் என்பவர் அனஸ் இப்னு மாலிக் இடத்துல கேட்டார். வகால யா அபா ஹம்சா, அனஸ் அவர்களே, மா யுஹர்ரிமு தமல் அப்து வமாலஹு, ஒரு அடியானுடைய இரத்தத்தையும் மாலையும் ஹராமாக்குறது எது? யாருடைய இரத்தத்தை ஓட்டக்கூடாது, யாருடைய பொருளை பறிக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. வகால மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்பல கிபலதனா வசல்லா சலாத்தனா வாக்கல தபிஹத்தனா ஃபஹுவல் முஸ்லிம் சொல்லிட்டாங்க. இதை வெளிப்படையான அடையாளம் முஸ்லிம் என்பதற்கு. லஹு மாலில் முஸ்லிம், லஹு மாலில் முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு உண்டான அத்தனை உரிமையும் அவனுக்கு இருக்கிறது. மாலில் முஸ்லிம் என்ன பொருள்? அலைஹி மாலல் முஸ்லிம், முஸ்லிம் மீது எதெல்லாம் கடமையாகுமோ அதெல்லாம் அவன் மீது கடமையாகும். வகால இப்னு அபி மரியம் அக்பர்னா யஹ்யா இப்னு அய்யூப் قال حدثنا حميد قال حدثنا انس عن النبي صلى الله عليه وسلم. முசன்னிஃப் அவர்கள், புகாரி அவர்கள் சத்ருல் அவ்ரத்துடைய சட்டங்களை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால இப்போ ரெண்டாவது ஷர்த் இஸ்திக்பால் கிபிலாவை பயன் செய்கிறாங்க. இப்போ சத்ருல் அவ்ரத்து முடிஞ்சு முதல்ல ஆடை உடுத்தணும் தொழுகிறதா இருந்தால். அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக இருக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாம் படித்தாச்சு. அடுத்த ரெண்டாவது ஷர்த் என்ன? கிபிலாவை முன்னோக்கணும். என்ன செய்யணும்? கிபிலாவை முன்னோக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ கிபிலாவை பற்றி உண்டான பாடம் வந்திருக்கிறது. கிபிலாவுடைய அலுமத், ரிஃபாத், உயர்வு, அந்தஸ்தை வெளிப்படுத்தணும்னு இமாம் புகார் நாடியிருக்கிறார். கிபிலாவை முன்னோக்குவது ஷாயிருல் இஸ்லாமில் உள்ளது, இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களில் உள்ளது. இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் மத்தியில் உண்டான ஒரு பெரிய கோடு கிபிலாவை முன்னோக்குவது தான். இல்லா பி ஹக்கிஹாவுக்கு பொருள் சொன்னா எதை பார்த்து மீளுதுண்டா, இல்லா பி ஹக்கி திமா இவல் அம்வால். ஹக்கிஹாண்டா திமாவுடைய ஹக்கு, அம்மாளுடைய ஹக்கு. இந்த இடத்துல வகால இப்னு அபி மரியம் கடைசி கட்டமாக சொல்கிறாங்க. இதை எதுக்கு மெனக்கட்டு சொல்லணும்? அந்த ராவி தொடரில் ஹமீதுனு தவீல் மேலே வந்திருக்கா இல்லையா?
அவரை பற்றி ஒரு தவறான கருத்து மற்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்கிறதுனால. ஆனால் அந்த ஹதீஸ் இந்த இப்போ சொல்லப்பட்ட மேலே உள்ள ஹதீஸ் ராவியை கொண்டு அது தரம் உயர்ந்திருது என்பதை காமிப்பதற்காகத்தான். பாபு கிபுலத் அஹ்லில் மதீனா வஹலி ஷாம் வல் மஷ்ரிக். மதீனாவாசிகளுக்கு கிபுலா, ஷாம் வாசிகளுக்கு கிபுலா, கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கிபுலா எது எது என்பதை பற்றி சொல்லப்படும். லைஸ ஃபில் மஷ்ரிகி வலா ஃபில் மக்ரிபி கிபுலா. கிழக்கிலும் மேற்கிலும் கிபுலா இல்லை. இது பொது சட்டம் அல்ல. நமக்கெல்லாம் மேற்கு தானே கிபுலா. சில பேருக்கு மஷ்ரிக்கு கிபுலாவாக இருக்கும். ஆகவே இங்கே மதீனாவில் உள்ளவங்களுக்கு கிழக்குலையும் கிபுலா இல்லை, மேற்குலையும் கிபுலா இல்லை. லிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்தக்பிலுல் கிபுலா பிகாயித்தின் அவ் பவுலின். கிபுலாவை முன்னோக்காதீர்கள் சிறுநீர் கழிக்கும் போதும் மலம் கழிக்கும் போதும். வலாக்கின் ஷர்ரிகு, கிழக்கு நோக்கி உட்காருங்கள். கர்ரிபு, மேற்கு நோக்கி உட்காருங்கள். இது மதீனாவில் உள்ளவனுக்கா சொல்லப்பட்ட ஹதீஸ். ஆக அந்த மக்களோட தான் ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக முத்தலக்க பார்க்கக்கூடிய நபி அவர்கள் கிழக்குக்கும் மேற்கும் கிபுலா இல்லைன்ட்டாங்க. இந்த காரம்லாம் மேற்கு நோக்கி தொழுகிறான். ஹதீஸுக்கு புகாரிக்கு மாற்றமாக இருக்குது. புகாரிக்கு به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال حدثنا زهري عن عطاء بن يزيد الليثي عن ابي ايوب الانصاري ان النبي صلى الله عليه وسلم قال اذا اتيتم الغائط, மலம் சிறுநீர் கழிக்க நீங்கள் வந்தீங்கண்டா, கக்கூசுக்கு வந்தீங்கண்டா, வலா தஸ்தக்பிலுல் கிபுலா, கிபுலாவை முன்னோக்கமும் செய்யாதீர்கள். வலா தஸ்ததிபிருஹா, பின்னோக்கம் செய்யாதீர்கள். வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, கிழக்கையோ மேற்கையோ நோக்கி உட்காருங்க. கால அபு அய்யூப் ஃபகதிம்னா ஷாம், நாங்கள் ஷாம் தேசத்துக்கு வந்தோம். ஃபவஜதனா மராஹில புனியத்து கிபுலல் கிபுலா, அங்கே உள்ள கக்கூசுகளெல்லாம் கிபுலாவை முன்னோக்கி கட்டப்பட்டிருக்குது. பார்த்தா அந்த அங்கே உள்ள கக்கூசில் போய் உக்காந்தா கிபுலா முன்னோக்குனதாக தான் வரும். எனவே நன்ஹரிஃபு, நாங்கள் கொஞ்சம் திரும்பி உக்காந்தோம். கக்கூசில் நேராக உக்காராமல் சைட்டில் உக்காந்தோம். நன்ஹரிஃபு, திரும்பி உக்காந்தோம். திரும்பி உட்காந்துட்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டோம். வானி ஸுஹ்ரி அன் அத்தா கால சமீஅத்து அபா அய்யூப் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி என்ன சொல்கிறாங்க, இங்கே மதீனாவாசிகளுக்கும் ஷாமவாசிகளுக்கும் கிபுலா கிழக்கையும் இல்லை மேற்கையும் இல்லை. இதுதான் மேற்கில் கிபுலா இல்லை கிழக்கில் கிபுலா இல்லை என்பது உலக முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக உள்ளவங்களுக்கு அல்ல, அஹ்ல மதீனாவுக்கும் அஹ்ல ஷாமுக்கும். அப்போ அவங்க எந்த பக்கம் தொழுவாங்க? தெற்கு பக்கம் நோக்கி தொழுவாங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்களா இல்லையா? மதீனாவாசிகளுடைய கிபுலாவை பார்த்தா உட்காந்துருக்கிறீங்க. வடக்கே இருக்குது, காபாவிலேருந்து வடக்கே இருக்குது மதீனா. வடக்கே இருக்கிறவங்க தெற்கு பார்க்கணும். இப்போ மதீனாவாசிகளுக்கு கிபுலா எந்த திசை? தெற்கு. நல்லா பணமாக்கிக்கோ. மதீனாவாசிகளுக்கு கிபுலா தெற்கு, நமக்கு கிபுலா மேற்கு. மஷ்ரிக் என்பது ஒட்டுமொத்த மஷ்ரிக் அல்ல, ஹாஸ் மஷ்ரிக், மதீனாவாசிகளுக்கு உண்டான மஷ்ரிக். அதே மாதிரி மகரிபம்
உலகத்திற்கு உண்டான ஒட்டுமொத்த மகரிப் அல்ல, அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்குள்ள மகரிப். இதை முத்தலக்கா வச்சோம்னு சொன்னால் நம்மை போன்ற இந்தியாக்காரங்க, பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்கள்லாம் நேருக்கு முன்னோக்கு தப்புன்னு வந்துடும். பாபு கவுலில்லா அஸ்ஸவஜல் இமாம் புகாரி இந்த தலைப்பு மெனக்கட்டு எதுக்கு போட்டிருக்கிறார்னா, அபு அவானான்னு ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த கிபிலாவை முன்னோக்குறது பின்னோக்குறது என்பது உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் இல்லைங்க, கக்குசுக்கு போனா மதீனாவாசிகளுக்கு மட்டும்தான். மதீனாவாசிகள் காபாவை முன்னோக்காதீங்க பின்னோக்காதீங்கன்ட்டாங்க. உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் இல்லை அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு மறுப்பாகத்தான் இல்லை இல்லை உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் கிபிலாவை முன்னோக்குறது பின்னோக்குறது கூடாதுன்னு சொல்லிட்டு இமாம் புகாரி எழுந்திருக்கிறார். பாபு கௌலில்லாஹி அஸ்ஸ வஜல் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் நின்ற இடத்தை முசல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மகாம இப்ராஹீமை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரொம்ப பெரிய ஸ்டேஜ் அந்தஸ்த், அவங்க நின்ற இடம், நீங்களும் நின்று தொழுவுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவங்க மேலே. به قال حدثنا حميدي قال حدثنا سفيان قال حدثنا عمرو بن دينار قال سألنا ابن عمر عن رجل طاف بالبيت للعمرة ولم يطف بين الصفا والمروة أيأتي امرأته. இப்னு உமர் இடத்துல ஒரு மனிதரை பற்றி கேட்டோம். அந்த மனிதர் உம்ராவுக்காக காபாவை தவாஃப் சுற்றி முடிச்சிட்டார். ஆனால் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடலை. ஆயாத்தி இம்ராத்து மனைவியோட கூடலாமா, வீடு கூடலாமா? தவாஃப் செஞ்சிட்டாரு, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடலை, சாய் செய்யலை. ஆயாத்தி இம்ராத்தஹு மனைவி இடத்தில் உடல் உறவு. கால கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வந்தாங்க. தாஃப பில் பைத்தி சபா, காபாவை 7 தடவை சுற்றினாங்க. சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைன், மக்காமுக்கு பின்னால் நின்று 2 ரக்கா தொழுதாங்க. வத்தாஃப பைன சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடனாங்க. இந்த 3 வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. தவாஃப் செய்கிறது, மக்காம இப்ராஹிமில் நின்று தொழுகிறது, சஃபா மர்வாவை சாய் செய்யுது. இப்போ தான் வேலை முடியும்ன்றாங்க. பக்கத்து காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரில் தான் முன்மாதிரி இருக்குது. நீ வெறும் தவாஃப் செஞ்சுக்கிட்டு உடனே மனைவிட்டு போகிறேங்கிற, போயிருக்கிறாங்கிற, தப்புப்பா. அது தவாஃப் செய்யணும், மக்காம் இப்ராஹிமில் தொழுகணும், அடுத்து சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சாய் செய்யணும். சால்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா, இதே கேள்வியை ஜாபிர் இடத்துலையும் கேட்டோம். அப்துல்லா இப்னு உமர்ட்ட கேட்ட மாதிரி, ஃபகால லா யக்ரபன்னஹா, மனைவியிடம் உடலுறவு கொள்ளவே கூடாது. ஹத்தா யத்துஃப பைன சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாவுடைய செய்கின்ற வரை. சஃபா மர்வாவுடைய சையும் ரொம்ப பெரிய முக்கியம். சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைன், இதுதான் தலைப்புக்கு தோதுவான இது. பிஹி கால ஹதஸனா முஸத்தத் கால ஹதஸனா யஹ்யா அன் ஸைஃப். ஸைஃப் என்றால் யார்? இப்னு அபி சுலைமான். கால சமீது முஜாஹிதன் கால உத்திய இப்னு உமர், இப்னு உமர் இடத்துல ஒரு ஆள் கொண்டு வரப்பட்டார். வக்கீல் லஹு, அவருக்கு சொல்லப்பட்டது, ஆதா ரசூலுல்லாஹ் தஹ்லல் காபா,
நபி அவர்கள் காபாவுக்குள்ளால போனாங்க. வகால் இப்னு உமர் சொன்னாங்க, அக்பல் தூ, நானும் போனேன். ஆனால் நபி அவர்கள் கது ஹரஜ, வெளியே வந்துட்டாங்க. நபி போயிருக்கிறாங்களேன்னு நானும் போனேன். நான் போகும்போது கது ஹரஜ அஜிது பிலாலன் காயிமன் பைனல் பாபைன், நான் உள்ளால போன உடனே 2 பாபுக்கு மத்தியில் பிலாலை பார்த்தேன். 2 வாசலுக்கு மத்தியில். சால்த்து பிலால்கிட்ட கேட்டேன், ஃபகுல்து அசல்லா ரசூலுல்லாஹில் காபா, காபாவுக்குள்ளா நபி சொல்லிட்டாங்களான்னு கேட்டேன். உள்ளால போனாங்களே, காபாவுக்குள்ளா நபி? காலனா ரகஅத்தைன் பைன சாரியத்தைன் அல்லத்தைன் அலா யசாரி இதா தகல்த, நீ உள்ளால போனா, காபாவுடைய வாசல் வாழை நீ உள்ளால போனா உன்னோட இடது பக்கத்தில் இருக்கிற 2 தூணுக்கு மத்தியில் தொழுதாங்க. 2 தூணுன்னு பொதுவாக சொல்லலை. இதா தகல்த, நீ நுழையும் போது, இதா தகல்த, நீ நுழையும் போது, அலா யசாரிஹி, இடது பக்கத்தில் உண்டான 2 தூணுக்கு மத்தியில் தொழுதாங்க. இப்போ தான் ஃபேஸ்புக்கெல்லாம் காபாவுடைய உள்பகுதியெல்லாம் வந்துருச்சு. உள்ளால போகும்போது இடது பக்கத்தில் இருக்கிற 2 தூணை பார்த்துக்கோ, அங்கே தொழுதுருக்குறாங்க. சும்மா ஹரஜா, அப்புறம் வந்துட்டாங்க. ஃபசல்லாஹி வஜிஹில் காபா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். காபாவுடைய முன்புறமாக நின்று 2 ரக்காத் தொழுதாங்க. உள்ளால தொழுதுட்டு காபாவுக்கு வெளியில் வந்து காபாவுடைய முன்புறத்தில், இதான் மக்காம் இப்ராஹிம். காபாவுடைய வஜிஹில் காபா என்றால் என்ன? காபாவுடைய முன்புறத்தில் 2 ரக்காத் தொழுதாங்க. இந்த தர்ஜுமத்துல் பாப் என்ன? ஃபசல்லாஹி வஜிஹில் காபா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.